அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய மாடல் தேர்வு மாதிரி தேர்வை உள்ள வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, அமெரிக்காவில் எத்தனை ஆங்கிலேய குடியேற்றங்கள் இருந்தன? இதற்கு சரியான பதில் சி, 13 என்பது சரியானது. 13 குடியேற்றங்கள் இருந்தன. அடுத்து இரண்டாவது கேள்வி, விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பராமன் டேஷ் என்று அழைக்கப்பட்டார். இதற்கு சரியான பதில் பி, மதுரை காந்தி என்பது சரியானது. அடுத்து மூன்றாவது கேள்வி, முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார்? தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் தான் தனிநபர் சத்தியாகிரகி. ஆம்பூர் போர் 1749 எந்த வரலாற்று போரின் பகுதியாகும்? இதற்கு சரியான பதில் பி, இரண்டாம் கர்நாடக போர் என்பது சரியானது. ஆம்பூர் போர். அடுத்த கேள்வி, செயின்ட் டேவிட் கோட்டை எங்கே அமைந்துள்ளது? இதற்கு சரியான பதில் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டத்தில் செயின்ட் டேவிட் கோட்டை அமைந்திருக்கிறது. அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தின் குடியிருப்புகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? இதற்கு சரியான பதில் ஒழுங்கான திட்டமிடப்பட்ட சீரான முறையில் கட்டடம் சார்ந்த அமைப்பில், அதாவது கிரிட் சிஸ்டம் என்பதுதான் சரியானது. மேல இருக்கிற அந்த மூன்றும் தவறானது. அடுத்து, உலோகங்களின் வரிசையில் ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தவை? இது செம்பு காலம், அதாவது சால்கோலித்திக் காலத்தை சார்ந்தது. செம்பு காலம். அடுத்து, புத்தரின் போதனைகளை தொகுத்த முதல் புத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, ராஜகிரகம் என்ற இடத்துல நடைபெற்றது. அதை யார் கூட்டினா, அந்த மன்னருடைய பேர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எந்த விலங்குகளின் சிலைகள் அசோகரின் சிம்மத்தூணில் உள்ளன? எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, சிங்கம், காளை, குதிரை, யானை. இந்த விலங்குகள்லாம் அவருடைய அந்த தூண்கள்ல, அசோக தூண்கள்ல காணப்படுகிறது. நான்முக சிங்கம், காளை, குதிரை, யானை. அடுத்த கேள்வி, எகிப்தும் இந்தியாவும் வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தன என்று கூறும் நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா பி, எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற நூல் தான் இந்தியாவும் எகிப்தும் வர்த்தக தொடர்பு கொண்டிருந்தன என்று கூறும் நூல். அப்போ முதல்ல உலகத்தில் 4 நாகரிகங்கள் காணப்படுகின்றன. மெசபடோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், சீன நாகரிகம். அதுக்கப்புறம் தான் இந்த கிரேக்க நாகரிகங்கள்லாம் வரும். ஆனால் அதற்கு முன்பாகவே எகிப்தும் இந்தியாவும் வாணிப தொடர்பு கொண்டிருந்தன அப்படின்ட்டு குறிப்பிட்ட நூல் தான் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ். இது ஒரு கிரேக்க நூல் தான். ஆனால் இது யார் எழுதுனாங்கன்ட்டு தெரியவில்லை. அடுத்து, ஹிப்போகிராட்டஸ் இந்திய மருந்து என குறிப்பிட்டது எது? எதுனா கிரேக்க மருத்துவர் இவர் ஹிப்போகிராட்டஸ். அவர் எதை மருந்துன்னு சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிளகு. இந்தியாவில் உள்ள அந்த மிளகை தான் இந்திய மருந்து என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து, சர் ஜான் மார்ஷல் 1924ஆம் ஆண்டு அறிவித்த செயல் எது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தல் மற்றும் இதனை உலகிற்கு அறிவித்தல். அதான் 2024ஆம் ஆண்ட 100 ஆண்டுகள் அப்படின்ட்டு அதை ஒரு சிறப்பித்தார்கள். அடுத்து, கோபாலகிருஷ்ண கோகலேவை அவரது அரசியல் எதிரியான பாலகங்காதர திலகர் என்ன என்று அழைத்தார்? என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, இந்தியாவின் வைரம் என்று அழைத்தார். இது பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் இருக்கு. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸை பாதுகாப்பு வாழ்வாக, அதாவது சேஃப்டி வேல்யூ தியரி செயல்படும் என்ற எதிர்பார்ப்புடன் நிறுவியவர் யார்? இதை யார் நிறுவனா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆலன் அக்டேவியன் ஹியூம் 1885ஆம் ஆண்டு நிறுவறாரு. அடுத்து, ரஜினி பால்மே தத்
சதித்திட்ட கோட்பாடு என்ன கூறுகிறது? இவர் காங்கிரஸை ஒரு சதித்திட்டத்தோட அமைப்பு அப்படின்னு கூறுகிறார். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பி ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பிரிட்டானிய அரசு மற்றும் நடுத்தர வர்க்க தலைவர்களின் சதித்திட்டத்தினால தோன்றியதன் விளைவுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ட்டு ரஜினி பால்மே தத் அப்படின்றவர் சதித்திட்ட கோட்பாடு என்ற ஒரு கூற்றை கூறியிருக்கிறார். அடுத்து 1875 இந்திய லீக் யார் நிறுவினார்? இந்திய லீக் என்ற அமைப்பை நிறுவனவர் யார் பார்த்தீங்கன்னா சிசிர் குமார் கோஷ். அடுத்து சிசிர் குமார் கோஷ் நிறுவிய பத்திரிகை எது? என்ன பத்திரிகையை இவர் நிறுவியிருக்கிறார்? இது பார்த்தீங்கன்னா பி அமிர்த பஜார் பத்திரிகா அப்படின்ற பத்திரிகையை நிறுவியிருக்கிறார். அடுத்து வசுபந்து தலை சிறந்த மாணவர் யார்? இதற்கு சரியான பதில் ஆ திக் நாதர் என்பது சரியானது. அடுத்து குப்தர்கள் காலத்தை செவ்வியல் காலம் என்று குறிப்பிட்ட வரலாற்று பேராசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் இ ரூமிலா டாஃபர் இல்ல ரொமிலா டாஃபர் என்பது சரியானது. காவல் நிலையங்களை பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட வரி, காவல் நிலையங்களை பராமரிப்பதற்கான வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இ உதியங்கா அல்லது அதியங்கா என்று பெயர், காவல் நிலையங்களை பராமரிப்பதற்கு. அடுத்து வாய்மையின் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூலகம் எது? இதற்கு சரியான பதில் நாலந்தா பல்கலைக்கழகம். யுவான் சுவாங் தன் தாய்நாடு திரும்பிய நிலையில் இந்தியாவில் இருந்து எடுத்து சென்ற கையெழுத்து பிரதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 657 என்பது சரியான பதில். பானரின் அரச சரீரத்தை விட பல மடங்கு சிறந்தது யுவான் சுவாங்கின் பயண குறிப்பு என்று கூறியவர் யார் பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர் சத்யநாத ஐயர் என்பவர் கூறியிருக்காரு. அடுத்து இந்தியாவின் அட்டில்லா என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் பி மிகிர குலன் என்பது சரியானது. இந்தியாவின் அட்டில்லா. அடுத்த கேள்வி, கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் சிவசுப்பிரமணிய பிள்ளை என்பது சரியானது. இங்கிலாந்து இளவரசர் 2ஆம் சார்லஸ் பம்பாயை சீதனமாக பெற்ற ஆண்டு எது? இதை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 10 பவுண்டு வாடகைக்கு விட்டிருப்பாரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1661. அதாவது போர்ச்சுகீசிய இளவரசி கேத்ரின் என்பவரை இவர் மனம் முடித்திருப்பாரு. அதனால போர்ச்சுகீசியர்கள் பம்பாய் தீவை இவருக்கு சீதனமாக வழங்கி இருப்பார். இவர் என்ன பண்ணுவாரு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டிருப்பாரு. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? இதற்கு சரியான பதில் பி கொல்கத்தா, அதாவது வங்காளத்தில் இருக்கிற நவகாலி என்ற இடத்துல தான் காந்தியடிகள் இருந்தாரு. நேருவின் இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் பிரதிநிதி யார்? யாருன்னா நிதி செயலாளர், நிதித்துறை இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா பி லியாகத் அலி கான். லியாகத் அலி கான். காந்தியடிகள் எங்கு சாதாரண ஆடைக்கு மாறினார்? எந்த ஊர்ல இருந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு மாறினார், சாதாரண ஆடைக்கு மாறினார்? சி மதுரை என்பது சரியானது. அடுத்து காந்தியோடைய முதல் அறப்போர், சத்தியாகிரக போர் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் போராட்டம் எந்த ஆண்டு நடந்ததுன்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். காந்தியை, அதாவது பீகார் மாவட்டத்தில் இருக்குது, காந்தியை சம்பரான் போராட்டத்தில் ஈடுபடுத்தியவர் யார்? பார்த்தீங்கன்னா ஏ ராஜ்குமார் சுக்லா என்பது சரியான பதில். டாக்டர் சைபுதீன் கிச்லு மற்றும் சத்யபால் கைது செய்யப்பட்ட தேதி எது? இது பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 9. இதனால தான் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடைபெறும். இவர்களுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான்
மக்கள் வந்து அமைதியான வழியில கூடுவாங்க, அவர்களை சுட்டுக் கொள்வார்கள். வரலாற்றில் எனக்கும் ஒரு கனவு உண்டு என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான பதில் மார்ட்டின் லூதர் என்பது சரியான பதில். மார்ட்டின் லூதர் கிங். சுதந்திர இந்தியாவின் 1947 முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யார்? இதற்கு சரியான பதில் சண்முகம் செட்டியார் என்பது சரியான பதில். ஜார்க்கண்ட் என்பதன் பொருள் யாது? இந்த ஜார்க்கண்ட் என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைகள் நிறைந்த பகுதி என்று பொருள். ஜார்க்கண்ட். CN அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு தற்காலிக முதல்வராக பதவி வகித்தவர் யார்? யார்னா நாவலர் நெடுஞ்செழியன். அவர் தான் வந்து தற்காலிக முதல்வராக இருந்தார். முதல் முதல்வர் யார் பாத்தீங்கன்னா, அடுத்து வஜ்ரநந்தி என்பவர் யாரின் சீடர் ஆவார்? வஜ்ரநந்தி என்பவர் யாருடைய சீடர் பாத்தீங்கன்னா பூஜ்ய பாதா, அவருடைய சீடர் தான் வந்து வஜ்ரநந்தி. கௌதம புத்தருக்கு பிடித்தமான குதிரையின் பெயர் என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தகா என்பது சரியானது. புத்தருடைய தேரோட்டியின் பெயர் சன்னா. புத்தரின் மரணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பரிநிர்வாணம் என்பது சரியானது. பீகாரின் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் எந்த புத்த மத பிரிவின் கல்வி நிலையமாக திகழ்ந்தது? எதுன்னு பாத்தீங்கன்னா வஜ்ராயணம் என்பது சரியான பதில். அடுத்தது LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 1991 ஜூலை மாதம். LPG. அடுத்து முதலாம் குலோத்துங்கன், அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தலைவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கருணாகர தொண்டைமான் என்பது சரியான பதில். கிபி 712 ஆண்டு சிந்துவை கைப்பற்றிய முகமது பின் காசிம் எந்த அரசின் படை தளபதியாக இருந்தார்? தாகிரை தோற்கடித்த முகமது பின் காசிம் யாருன்னா உமையது. உமையது இதோட படை தளபதியாக இருந்தவர் தான் முகமது பின் காசிம். சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேர்த்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் என்ன? த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர், லாஸ்ட் தொலைந்து போன அரசர் அப்படின்ட்டு வெளியிட்டார். எந்த புத்த சமய நூல் தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் குறிப்பிடுகிறது? இது பாத்தீங்கன்னா மகாவம்சம், இலங்கையில் கிடைத்த பௌத்த சமய நூல். அடுத்து வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? முதலாம் வரங்குணன் அல்லது பரந்தக நெடுஞ்சடையான். அவர் தான் வந்து இந்த வேள்விக்குடி செப்பேடுகளை பிராமணருக்கு அந்த கிராமத்தை பிராமணர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதை செப்பேடா இது பண்ணதுதான் பராந்தக நெடுஞ்செழியன் அல்லது முதலாம் வரகுணன். 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? யார் பார்த்தீங்கன்னா ஆரிய பாஷ்யம் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் தான் தேசிய கொடியை ஏற்றியவர். சட்லஜ் நதிக்கும் யமுனை நதிக்கும் இடையில் அமைந்த நகரம் எது? இதற்கு சரியான பதில் ஸ்தான்வீஸ்வரம். ஸ்தான்வீஸ்வரம் இதுதான் வந்து தானேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. புஷ்யபூதி அவர் வந்து இந்த வர்த்தமான வம்சத்தை தோற்றுவித்தவர். தானேஸ்வரத்துல தான் தோற்றுவித்தார். முக்கியமான கேள்வி, தெரியாத கேள்வி. ஹியூலி என்பது நூல் எதற்காக பயன்படுகிறது? இந்த ஹியூலி அப்படின்ற நூல் எதற்காக பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் வாழ்க்கையை பற்றிய தகவல்களுக்கு. அவரை பற்றிய அவரது நண்பர் வந்து எழுதிய நூல் தான் வந்து ஹியூலி. அவருடைய குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து சூரிய சதகம் என்ற நூலை
7ஆம் நூற்றாண்டில் எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, மயூர கவி அல்லது மயூர சர்மன் என்பது சரியான பதில். சிந்து சமவெளி பகுதியான தோலவிரா கண்டுபிடித்தவர் யார்? கண்டுபிடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோஷி. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அதை பற்றி அகழ்வாராய்ச்சி செய்தவர், அதை ஜோஷிக்கு அடுத்தது செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்த். அப்போ இரண்டும் ஓரளவு சரியானது தான். ஆனால் கண்டுபிடித்தவர்னு கேட்கும்போது ஜேபி ஜோஷி என்பது சரியாக வரும். டெரகோட்டா என்னும் சுடுமண் பொம்மைகள் கிடைத்த இடம் எது? இதெல்லாம் இறந்தவர்களின் மேடு என்று சிந்து மொழியில் அழைக்கப்படும் மொஹஞ்சதாரோவில் தான் நிறைய டெரகோட்டா பொம்மைகள் கிடைத்துள்ளன. எல்லாத்துலேயும் கிடைச்சிச்சு, ஆனால் முதல்ல மொஹஞ்சதாரோவில் தான் டெரகோட்டா பொம்மைகள் கிடைத்தது. வித் என்னும் சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? இதற்கு சரியான பதில் சி, சமஸ்கிருதம். வேதம் வித் அறிவு என்று பொருள், நாலேஜ். சில்ப வேதம் கீழ்கண்ட எதனை பற்றி கூறுகிறது? சில்ப வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ, கட்டிடக்கலை. ஆரியர்களின் பூர்வீகம் மத்திய ஆசியா என்று கூறிய மேக்ஸ் முல்லர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இந்த மேக்ஸ் முல்லர் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா பி, ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் என்பது சரியான பதில். மெய் கீர்த்தி எழுதும் பழக்கம் எந்த சோழ மன்னர் காலத்தில் ஏற்பட்டது? இதற்கு சரியான பதில் முதலாம் ராஜராஜ சோழன் அவர் காலத்துல தான் மெய் கீர்த்தி எழுதும் பழக்கம் ஏற்பட்டது. பொட்டி ஸ்ரீராமலு எதற்காக அறியப்படுகிறார்? இந்த பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர் எதற்காக அறியப்படுகிறார்? பி, ஆந்திர மாநிலத்தை ஏற்படுத்தியதால், அதாவது ஆந்திர மாநிலம் உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகித்ததால், போராட்டம் நடத்தியதால் அவர் அறியப்படுகிறார், பொட்டி ஸ்ரீராமலு. அடுத்து சத்யேந்திர சின்ஹா வைஸ்ராயின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? இதுனா பி, 1909. மிண்டோ மார்லி சட்டத்தில் அந்த இதுல தான் வைஸ்ராய் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் 1909. வைஸ்ராய் நிர்வாக குழுவில் நுழைந்த முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் சின்ஹா 1909. ரூர்கேலா உருக்காலை கீழ்கண்ட ஒன்றின் எந்த நாட்டின் உதவியுடன் துவக்கப்பட்டது? பி, மேற்கு ஜெர்மனி என்பது சரியானது. அடுத்து இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு பூஜ்யம் இது அறிமுகப்படுத்தாங்க பூஜ்ய நேரம்? சி, 1962ஆம் ஆண்டு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது எது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்பது சரியானது. சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நாகரிகத்தை சார்ந்தது? எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ, நகர்ப்புறம் என்பது சரியானது. இந்திய அரசால் இந்திய தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1980 என்பது சரியானது. அடுத்து கீழே உள்ளவைகளில் கூறப்படுகின்றது எது இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக கீழே உள்ளவைகளில் எவை கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, பாராளுமன்ற கூட்டாட்சி மற்றும் பல கட்சி ஆட்சி முறை. அதுதான் இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக உள்ளது. 1947 முதல் முறை சுதந்திர தின உரையை யார் நிகழ்த்தினார்கள்? இதற்கு சரியான பதில் ஜவஹர்லால் நேரு. இந்திய விடுதலை சட்டம் 1947 யாரால் இயற்றப்பட்டது? இதுனா ஐக்கிய ராஜ்ய நாடாளுமன்றம். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. எந்த நாளுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 16ஆம் லூயி பிரான்சின் எந்த வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி, போர்பன் வம்சத்தின் கடைசி அரசர் 16ஆம் லூயி.
16ஆம் லூயியின் ஆட்சி காலம் எப்பொழுது முடிந்தது? ஏ 1792 முடியாட்சி ஒழிக்கப்பட்ட போது முடிந்தது. அதோட லூயி வம்சம், போர்பன் வம்சம் முடிவுற்றது. 16ஆம் லூயி மற்றும் அவரது மனைவி பெயர் என்ன? மனைவி என்பது யாரல்ல, மனைவி பெயர் பி மேரி ஆன்டாய்னெட். மேரி ஆன்டாய்னெட் என்பது சரியான பதில். அடுத்து, ஜூலை புரட்சி எப்போது பிரான்சில் நடந்தது? எதுன்னு பாத்தீங்கன்னா பி ஜூலை 26 29 தேதி வரைக்கும் 1830 ஆண்டு நடைபெற்றது. உங்களுக்கான ஒரு கேள்வி, பிரான்ஸ் தும்பினால் ஐரோப்பாவிற்கு சளி பிடிக்கும் அப்படின்ட்டு கூறிய ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த ஒரு அதிபர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஜூலை 1830 ஆண்டு புரட்சியின் மூலம் என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் சார்லஸ் ஆட்சியை அகற்றிட்டு லூயிஸ் பிலிப் புதிய அரசு முடியாட்சியை லூயிஸ் பிலிப். ஜூலை புரட்சியின் போது கீழ்கண்டவர்களில் எவர் மன்னராக பதவி ஏற்றார்? யாருன்னு பாத்தீங்கன்னா, போன கேள்வியோட தொடர்ச்சியே தான். ஜூலை புரட்சியின் போது கீழ்கண்டவர்களில் எவர் மன்னராக பதவியேற்றார்? சார்லஸ் 10ஆம் சார்லஸ் நீக்கப்பட்டு லூயிஸ் பிலிப் என்பவர் மன்னராக பதவியேற்றார். அவுரி கழகம் அல்லது இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? இந்தியாவில் நடக்குது, வங்காளத்தில். 1859 1860 ஆண்டு நடைபெற்றது. அவுரி புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வங்காளத்தின் எந்த பகுதியில் இருந்து வெளியேற்றினர்? எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ வடக்கு வங்காளத்தில் இருந்து வெளியேற்றினர். ஆங்கிலேயர்கள் பஞ்சத்தின் போது பின்பற்றிய கொள்கை எது? எதுன்னு பாத்தீங்கன்னா தலையிடா கொள்கை. எதுலையுமே தலையிட மாட்டார்கள். மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் வில்லியம் டிக்பை என்பது சரியானது. மெட்ராஸ் டைம்ஸ். 1866 ஆண்டு ஒரிசா பஞ்சத்தின் போது ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தனது இந்தியாவின் வறுமை குறித்த வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் செல்வ சுரண்டல் கோட்பாட்டு இதெல்லாம் இது பண்ணவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அல்லது முதுபெரும் கிழார் என்று அழைக்கப்பட்டவர். 1876-78 ஆண்டு காலப்பகுதியில் மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய இந்திய அரச பிரதிநிதி யார்? யார்னா லிட்டன் பிரபு. இந்த தாது பஞ்சம் என்று சொல்லுவாங்க. மதராஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட போது தலையிடா கொள்கையை பின்பற்றி இருப்பார். அடுத்து, பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான பதில் 1843 என்பது சரியானது. எந்த ஆண்டு கவுன்சில் சட்டம் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது? எதுன்னு பாத்தீங்கன்னா 1833 ஆண்டு அந்த கவுன்சில் சட்டம் தான் 1835 ஆண்டு ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியது. யார் இயற்றினா? டிபி மெக்காலே 1835 ஆண்டு மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்ற இதை வெளியிட்டிருப்பாரு. அதன்படி இயற்றப்பட்டது ஆங்கில கல்வி சட்டம். 1823 இந்தியாவின் பொது கல்விக்கான பொதுக்குழு என்ற குழு அமைக்கப்பட்டதன் முக்கிய காரணம் என்ன? இதுக்கு என்ன பதில்னா 1813 ஆண்டு கல்விக்காக 1 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த பணம் சரியாக செலவு பண்ணுவதற்காக கல்வி நிதியை பயன்படுத்துதல் அப்படின்றது காரணத்திற்காக பொது கல்விக்கான பொதுக்குழு என்ற ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எந்த மொழியில கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வழிகாட்டுவதற்காக அமைக்கப்பட்டது. அப்போ கல்வி நிதியை பயன்படுத்துதல் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் காரணம் வரும். பின்னாடி மொழி சம்பந்தமாக மாறும். அடுத்து 1823 ஆண்டில் பொது கல்வி குழுவில் உள்ள ஓரியன்டலிஸ்டுகள் யாரை குறிக்கும்?
இந்த ஓரியலிஸ்டுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய இந்திய மொழிகள் மற்றும் கல்வியை ஆதரிப்போர். அதான் 1813ஆம் ஆண்டு அந்த பட்டய சட்டத்தை பற்றி கல்விக்காக 1,00,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும், எந்த வழியில செலவழிக்க வேண்டும் கல்விக்காக அப்படின்றதுக்காக ஒரு 10 வருஷமா செலவு பண்ணாம 1823ஆம் ஆண்டு பொது கல்விக்கான ஒரு பொதுக்குழுவா அமைக்கிறாங்க. அந்த குழு எந்த கல்வி முறை வழங்க வேண்டும் அப்படின்னு ஆராயுது. அப்போ அந்த பொது கல்வி குழுவை 2ஆக பிரிகிறது. அது ஒரு பிரிவினர் ஓரியண்டலிஸ்டுகள், இன்னொரு பிரிவினர் ஆங்கிலோ லிஸ்டுகள். இந்த ஓரியண்டலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்திய பாரம்பரிய மொழியத்திலே கல்வி கல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலோ லிஸ்டுகள் ஆங்கிலம் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. கடைசியில டிபி மெக்காலே ஆங்கில கல்வியையும் மேற்கத்திய கல்வியையும் இந்தியாவில் 1835ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து, மதுரை சுல்தானத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஜலாலுதீன் அசன் ஷா என்பது சரியான பதில். மதுரை சுல்தானம் நிறுவியவர்.